வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் அமைதியா, அதே நேரத்துல ரொம்பவே ஆழமா களத்துல இறங்கி இருக்கிற படம் தான் ஜீவா அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவரா ஜீவா இருக்கிறாரு. எலெக்ஷன் வர இருக்கிறனால ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவரு தான் முன்ன நின்று நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் படத்துல இளவரசு அவர்களோட பொண்ணுக்கு திருமணம் நடக்க இருக்குது. சோ அந்த ஃபங்க்ஷனை அவரு தான் முன்ன நின்று எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முந்தைய நாள் இரவு என்ன ஆகுதுன்னா, இளவரசு அவர்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தம்பி ராமையா அவர்களோட அப்பா இறந்து போறாரு. ரெண்டு பேருமே காலையில 10:30 மணி அப்படிங்கிற நேரத்தை பிக்ஸ் பண்றாங்க. ஒருத்தர் திருமணத்துக்குனும் இன்னொருத்தர் இறுதி ஊர்வலத்துக்கு அப்படின்னும் பிக்ஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல ஹீரோ மாட்டிக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகளை அவரு ஃபேஸ் பண்றாரு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்களோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படம் ஜீவாவுக்கு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். படத்துல யதார்த்தமான ஒரு நடிப்பையும் அதே நேரத்துல அந்த ஊர் அரசியலை நல்லாவே உள்வாங்கி திரையில நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. படத்துல தம்பி ராமையா மற்றும் இளவரசு இவங்க ரெண்டு பேரோட ஈகோ கலந்த நடிப்பு படத்துல பல இடங்கள்ல சிரிப்பை வர வைக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். விஷ்ணு விஜயோட மியூசிக் இந்த படத்துக்கு தனி வைபை கொடுக்குது. படத்துல ஜென்சன் திவாகர் ஒரு சைலண்டான வில்லனா மிரட்டி இருக்கிறாரு. படத்தோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் அவருடைய முந்தைய மலையாள படமான ஃபேமிலி மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல தான் இந்த படத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அது நல்லாவே இருக்குது. படத்துல அங்கங்க வர சின்ன சின்ன காமெடி வசனங்களாகட்டும், வாட்டர் டேங்கை வச்சு வர காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த படத்துல வர காமெடி காட்சிகள் சிரிக்க வச்சாலும் அதே நேரத்துல சில இடங்கள்ல சிந்திக்கவும் வைக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம ஒரே இடத்துலயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வர காட்சிகள் லென்த்தா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்த தான் செய்யுது. மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் ஜீவா அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான் இந்த படம். படத்துக்கு 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.